அன்பான நைட்டிங்கல். இந்த கதை சீனாவை மன்னர்களால் ஆளப்பட்ட காலத்தில் சித்தீகரிக்கப்பட்டுள்ளது. அப்போதைய மன்னர்கள் அழகிய அரண்மனைகளில் வாழ்ந்தனர். அந்த அரண்மனை மிகவும் அழகானதாகவும் அதை சுற்றி அனைத்து வகையான மலர் செடிகளை கொண்டுள்ள பசுமையான தோட்டமும் இருந்தது. இந்த மலர்களில் சில வகை இந்த தோட்டத்தில் மட்டுமே மலர்ந்திருந்தது. உலகில் வேறு எங்கும் அவற்றை காண முடியாது. தோட்டக்காரர் மலர்களின் மீது சிறிய மணிகளாய் கட்டி வைத்திருப்பார். தோட்டம் மிக பெரிதாக இருந்தது. அதை நீங்கள் பார்த்தால் ஒரு பெரிய வனத்திற்கு நடுவிலே போகிறோமோ என்று நீங்களே நினைப்பீர்கள். அந்த வனத்தில் ஒரு நதி ஓடியது. நதியின் கரையில் ஒரு மரம் இருந்தது. அதில் ஒரு நைட்டிங்கல் குடியிருந்தது. அந்த நைட்டிங்கல் பாடினால் கேட்பவர்கள் எல்லாம் மெய்மறந்து போய்விடுவார்கள். அந்த நாடு மிகவும் புகழ்பெற்ற நாடாகும். அதனால் தொலைதூர நாட்டில் இருந்தெல்லாம் அந்த நாட்டை சுற்றி பார்க்க வருவார்கள். எழுத்தாளர்கள் அந்நாட்டை பற்றி எழுதினார்கள். குறிப்பாக அந்த நைட்டிங்கலை பற்றியும் அது இனிமையாக பாடுவதையும் மறக்காமல் எழுதினார்கள். புத்தகங்களை எழுதினார்கள். ஒரு நாள் ராஜாவும் அந்த புத்தகத்தை படித்தார். அவர் நைட்டிங்கலை பற்றி வாசித்த போது அவர் தன் சிந்தனையில் எழுந்து விட்டார். அப்படி இது என்ன பறவை நம் நாட்டில் இருக்கிறது? இதற்கு முன் இதன் சத்தத்தை நான் கேட்கவே இல்லையே. அரசர் தனது பிரதம மந்திரியை அழைத்தார். மந்திரியாரே, நான் இதில் படிப்பது உண்மையா? நம் நாட்டில் நைட்டிங்கேல் என்ற பறவை இருக்கிறது. அது இனிமையாக பாடுகிறது. நம் நாட்டின் உயிரினத்தில் இதுதான் சிறந்தது என்று எழுதியிருக்கிறது உண்மையா? இவ்வளவு காலம் நாம் எவ்வாறு கேள்விப்படாமல் இருந்தோம்? மேதக அரசே, நானும் இதுவரை இந்த பறவை பற்றி கேள்விப்பட்டது இல்லை. தேடுங்கள். இன்று மாலைக்குள் நம் மன்றத்தில் என் முன்னால் பாட வேண்டும் என்று சொல்லி அழைத்து வாருங்கள். உங்கள் ஆணைப்படியே ஆகட்டும் அரசே. அரசரின் ஆணையை கேட்டதும் பிரதம மந்திரி மிகவும் துரிதமாக செயல்படுகிறார். முன்னும் பின்னும் என்று அரண்மனையில் கண்ணில் பட்ட அனைவரிடமும் நைட்டிங்கலை பற்றி கேட்கிறார். ஆனால் எல்லோருமே நைட்டிங்கலை பற்றி கேள்விப்படவில்லை என்றார்கள். அதனால் அவர் மீண்டும் அரசரிடம் சென்றார். மகாகணம் பொருந்திய மகாராஜா, அந்த எழுத்தாளர் தானே ஒரு கற்பனை பறவையை உருவாக்கி அதையே உண்மை போல வடிவமைத்து ஒரு கற்பனை காவியத்தை எழுதி இருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். இல்லை, ஜப்பான் நாட்டு அரசர் எனக்கு இந்த புத்தகத்தை அனுப்பியுள்ளார். அப்படி இருக்க புத்தகத்தில் பொய்யாக இருக்குமா? எனக்கு நைட்டிங்கலின் பாட்டை கேட்க வேண்டும். நாளையாவதற்குள் அதை என் முன்னால் கொண்டு வா. இல்லையேல் இந்த நாடே அதற்கான தண்டனையை அனுபவிக்கும். பிரதம மந்திரிக்கு வேறு எந்த ஒரு வழியும் தெரியவில்லை. ஒவ்வொருவரிடமும் அந்த பறவையை பற்றி விசாரித்துக் கொண்டே வந்தார். இறுதியில் ஒரு சிறுமியை சந்தித்தார். நைட்டிங்கலா? தெரியும், நான் பார்த்துள்ளேன். அதன் பாட்டையும் கேட்டிருக்கிறேன். ஆற்றின் அருகில் அது வாழ்கிறது. சிறுமியே, நீ எனக்கு நைட்டிங்கேலை காட்டினால் உனக்கு நான் பரிசுகளை அள்ளி கொடுப்பேன். இங்கே மந்திரி அவர்கள் அப்பெண்ணை தொடர்ந்து வனத்திற்குள் போகும்போது அரசருக்கும் நைட்டிங்கலை கண்டுபிடித்தாகிவிட்டது என்ற செய்தியை அனுப்பிவிட்டார். எப்போதும் நைட்டிங்கல் காட்டில் எங்கு பாடிக்கொண்டிருக்குமோ அங்கு இருவரும் போகிறார்கள். அப்போது நைட்டிங்கல் பாட ஆரம்பித்திருந்தது. அப்போது அந்த சிறுமி கூறினாள், அதோ அங்கு பாருங்கள், அதை பற்றி நான் உங்களிடம் சொன்னேன். அச்சிறுமி கூறியது எதுவும் மந்திரியின் காதில் விழவில்லை. நைட்டிங்கல் பாட்டின் இனிமையில் ஈர்க்கப்பட்டிருந்தார். அந்த குரல் கேட்கிறதா? இந்த இனிமையான குரலை கேட்கும் அனைவரும் தங்களை மறந்து விடுவார்கள். இந்த இனிமையான குரலை நான் கேட்டதே இல்லை. உண்மையில் அரசர் இதை கேட்டால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். அன்பான நைட்டிங்கேலே, என்னுடன் அரண்மனைக்கு வா. அரசருக்கு உன் பாடலை கேட்க வேண்டுமாம். அரசரே என்னை அழைத்தார் என்றால் அது எனது பாக்கியம்தான். நான் கண்டிப்பாக வருகிறேன். அவர்கள் நைட்டிங்கலை அழைத்துக் கொண்டு அரண்மனையை நோக்கி செல்கிறார்கள். அரண்மனை மிகவும் கோலாகலமாக அலங்கரிக்கப்பட்டு பிரகாசமாக பளபளத்துக் கொண்டிருக்கிறது. அரசர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். மந்திரிகளும் அறிஞர்களும் சபையில் அமர்ந்துள்ளார்கள். நைட்டிங்கல் வந்தவுடன் உட்காருவதற்காகவே ஒரு தங்கக்கோல் செய்து வைத்திருந்தார்கள். நைட்டிங்கல் அதில் அமர்ந்தவுடன் பாட ஆரம்பித்து விட்டது. அதை கேட்ட அரசர் கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டார். அந்த அளவு அது ஈர்ப்புடையதாக இருந்தது. இப்பொழுதே ஒரு தங்க வளையத்தை கொண்டு வாருங்கள். அதை நைட்டிங்கேலின் கழுத்தில் அணிவியுங்கள். வேண்டாம் அரச பெருமானே, எனக்கு ஒன்றும் வேண்டாம். தங்களுக்கு எனது பாடல் பிடித்திருப்பதே என் வெகுமானமாகும்.
நைட்டிங்கலை அரண்மனையிலே தங்கும்படி அரசர் ஆணையிடுகிறார். அதற்காக ஒரு தங்க கூடும் தயார் செய்யப்பட்டது. பகலில் 2 முறையும் இரவில் 1 முறையும் வெளியில் பறப்பதற்கு நைட்டிங்கலுக்கு அனுமதியும் வழங்கப்பட்டது. 12 வீரர்கள் அதை பின்தொடர்ந்தனர். அதன் கழுத்தில் சிவப்பு நிற நாடா கட்டி அதை பிடித்தும் கொள்வார்கள். நைட்டிங்கலுக்கு இவ்வாறு பறப்பதில் விருப்பமில்லை. இப்படியே 1 வாரம் கழிந்தது. ஒரு நாள் ஒருவர் அரசருக்கு ஒரு பெட்டியை கொண்டு வந்தார். அதில் நைட்டிங்கல் என்ற ஒரு வாசகம் எழுதியிருந்தது. கண்டிப்பாக இது நைட்டிங்கலை பற்றிய புதிய புத்தகமாக இருக்க வேண்டும். ஆனால் பெட்டிக்குள் புத்தகம் இல்லை. வைரங்கள் மற்றும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒரு வடிவமைத்த நைட்டிங்கல் தான் பெட்டியில் இருந்தது. ஒருவர் அதன் வாலை பிடித்து இழுத்தால் அது உண்மையான நைட்டிங்கலை போலவே பாடியது. அதன் கழுத்தில் தொங்கிவிடப்பட்ட ஒரு நாடாவில் எழுதப்பட்டிருந்தது, ஜப்பான் மன்னருக்கு சொந்தமான இந்த நைட்டிங்கல் சீனாவின் அரசனுக்கு சொந்தமான நைட்டிங்கல் முன்பு தகுதியற்றதாகிவிட்டது. அனைவரும் செயற்கையான நைட்டிங்கலை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். நன்கு உபசரியுங்கள். நாம் இவர்கள் இருவரையும் ஒன்றாக சேர்ந்து பாட வைப்போம். 2 நைட்டிங்களும் ஒன்றாக இணைந்து பாடின. ஆனால் அவைகள் இணைந்து பாடியது அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை. உண்மையான நைட்டிங்கல் அவள் உணர்வு பூர்வமாக பாடியது. செயற்கை நைட்டிங்கலோ ஒரு கருவியாக அதற்குள் பொருத்தி இருந்த பாடல்களை மட்டுமே பாடியது. செயற்கை நைட்டிங்கேலின் மீது தவறு ஒன்றும் இல்லை. அதற்குள் இணைத்துள்ள பாடல்களை மட்டுமே அது பாடுகிறது. பின்னர் செயற்கை நைட்டிங்கலை மட்டுமே பாடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. அதன் குரல் உண்மையான நைட்டிங்கலை போலவே இருந்தது. அது மட்டுமல்லாமல் அதன் பிரகாசமான வைரங்கள் காரணமாக அது அழகாக தெரிந்தது. செயற்கை நைட்டிங்கல் பல பாடல்களை பாடியது. சில நாட்களுக்கு பிறகு உண்மையான நைட்டிங்கலின் பாடலை கேட்க வேண்டும் என்று அரசர் கூறினார். நைட்டிங்கல் எங்கு சென்று விட்டது? யாராவது அது பறந்து போவதை பார்த்தீர்களா? யாருக்கும் தெரியாமல் அது பறந்து போவது எப்படி சாத்தியமாகும்? அது அரண்மனையை விட்டு சென்று விட்டது என்று தோன்றுகிறது. அரசபையில் இருந்த அனைவருக்கும் செயற்கையான நைட்டிங்கல் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பதை கேட்பதற்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த நைட்டிங்கல் மிகவும் அழகாக இருக்கிறது. அதோடு இனிமையாகவும் பாடுகிறது. அதை பார்த்து யாராலும் அது செயற்கை நைட்டிங்கல் என்று கூறவே முடியாது. ஜப்பான் மன்னர் கொடுத்த இந்த பரிசினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அமைச்சரே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கச்சேரிக்கு ஏற்பாடு செய்யுங்கள். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் இந்த நைட்டிங்கலின் இனிமையான பாடல்களை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தங்கள் ஆணைப்படியே ஆகட்டும் அரசே. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டிங்கல் இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. எல்லோருக்கும் பிடித்திருந்தது. ஆனால் அவர்களில் சிலர் உண்மையான நைட்டிங்கல் பாடுவதை கேட்டனர். இது நன்றாகவே இருக்கிறது. ஆனால் உண்மையான நைட்டிங்கேல் பாடுவது போல் ஒரு ஈர்ப்பு இல்லை. அது பாடினால் நமக்கு கண்ணீர் வந்துவிடும். அருமை, மிகவும் நன்றாக இருக்கிறது. இதை எத்தனை முறை கேட்டாலும் இன்னும் கொஞ்சம் கேட்க தோன்றும். செயற்கை நைட்டிங்கல் அரசரின் பிரதான அறையில் அவர் படுக்கைக்கு மேலே வைக்கப்பட்டது. அரசர் உறங்குவதற்கு முன்னால் ஒரு முறை அதன் பாடலை கேட்பார் மற்றும் அதற்கு அரச பாடகி என்ற பட்டம் கொடுத்தார். இந்த பட்டத்தை ஒரு நாடாவில் பொருத்தி அதை அதன் கழுத்தில் கட்டினார். பிறகு செயற்கை நைட்டிங்கலை பற்றி புத்தகங்களும் வெளியிடப்பட்டன. அதன் புகழ் நாடெங்கும் பரவலாக பரவியிருந்தது. 1 வருடம் கழித்து ராஜாவும் அவரது சகாக்களும் அதன் ஒரு பாடலை மனப்பாடம் செய்தனர். அந்த பாடலை அவர்கள் பாடிய போது அரங்கத்தில் இருந்தவர்களும் உடன் பாடினார்கள். ஒரு நாள் இரவு முழுவதும் செயற்கை நைட்டிங்கல் அரசருக்காக பாடியது. அப்போது திடீரென்று ஏதோ உடைந்தது போன்ற சத்தம் கேட்டது. அடுத்த நாள் அதை ஒரு கடிகாரம் பழுது பார்ப்பவரிடம் அனுப்பி வைத்தார். மகாராஜா அவர்களே, இந்த இயந்திரத்தை முழுவதும் பரிசோதித்து விட்டேன். இது அடிக்கடி பாடுவதின் காரணத்தினால் உள்ளே இருக்கும் கம்பிகள் மற்றும் இணைப்புகள் அறுந்துவிட்டன. இதை நான் சரி செய்ய முற்பட்டால் இதன் தாளமும் இசையும் மாறும், இழந்தும் விடும். அதன் பிறகு இது எப்பொழுதுமே பாட முடியாமல் போய்விடும். இதை கேட்டதும் நாட்டு மக்கள் அனைவரும் பதைத்தனர். ஏனென்றால் நாடு முழுவதற்கும் நைட்டிங்கல் ஒன்றுதான் பொழுதுபோக்காக இருந்தது. 5 வருடங்கள் ஓடியது. ராஜா உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டார். அவருடைய உடல்நிலை மோசமாகிவிட்டது. ராஜா குணமடைய ராஜ்யத்தின் மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். மகாராஜா அவர்களே, உங்களுக்கு எதிலாவது விருப்பம் ஏற்படுகிறதா? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அரசர் எதுவும் கூறவில்லை. அவர் நிலையை பார்த்தால் அவரை காப்பாற்ற முடியாது என்று தோன்றியது.
அவருக்கு மூச்சு விடவும் முடியாத நிலைமை. அவருக்கு ஒன்றை தவிர வேறொன்றும் நினைவிற்கு வரவில்லை. பாடு பாடு என் அன்பு நைட்டிங்கேலே, பாடு. உன்னை நான் எப்படி கவனித்தேன், என்னென்ன பரிசுகள் கொடுத்தேன். என்னிடம் இப்படி நடந்து கொள்ளாதே. பாடு பாடு. ஆனால் நைட்டிங்கேல் அசையவில்லை. அந்த நேரத்தில் திடீரென்று ராஜாவின் ஜன்னலுக்கு வெளியே இருந்து யாரோ பாடுவதை கேட்டார். ராஜாவின் முகத்தில் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் கதிர் பரவியது. சிறிது நேரம் கழித்து ஜன்னலில் ஒரு பறவையின் மங்கலான காட்சியை கண்டதாக மன்னர் நினைத்தார். அவர் கண்களை திறந்து பார்த்தார். உண்மையான நைட்டிங்கேல் ஜன்னலில் அமர்ந்திருப்பதை கண்டார். அது பாடிக்கொண்டிருந்தது. நீ திரும்பி வந்து விட்டாயா? பாடு 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 அன்பான நைட்டிங்கேலே. நைட்டிங்கேல் நீண்ட நேரம் பாடிக்கொண்டிருந்தது. ராஜாவின் மகிழ்ச்சி ஒவ்வொரு கணமும் அதிகரித்தது. அவருடைய சித்தம் மெதுவாக மறுபடியும் புத்துயிர் பெற்றது போல் தோன்றியது. நன்றி என் அன்புக்குரிய நைட்டிங்கேலே, மிக்க நன்றி. ஏன் என்னை விட்டு சென்றாய்? ஆனால் இன்று நீ திரும்பி வந்ததன் மூலம் என் வாழ்க்கை சுபிட்சம் அடைந்தது. இதற்கு என்ன வெகுமானம் கொடுக்கப் போகிறேன்? அரச மன்னரே, நீங்கள் ஏற்கனவே வெகுமானம் கொடுத்துள்ளீர். எனக்கு நினைவிருக்கிறது, நான் முதலில் உங்கள் முன்னால் பாடிய போது உங்கள் கண்ணில் கண்ணீர் வந்தது. ஒரு கலைஞனுக்கு இதைவிட பெரிய வெகுமானம் எதுவாக இருக்கும்? நைட்டிங்கேல் இன்னொரு பாடலை பாடியது. அதை கேட்ட ராஜா உறங்கிவிட்டார். தூங்கிக் கொண்டு இருந்ததை பார்த்தபோது ரொம்ப நாள் கழித்து நிம்மதியாக தூங்கியது போல் தோன்றியது. மறுநாள் காலையில் அரசர் எழுந்தபோது சூரியனின் இளம் கதிர்கள் ஜன்னலின் வழியே உள்ளே வந்தது. அந்த நைட்டிங்கேல் அவருக்கு அருகில் அமர்ந்து இருந்தது. அரசர் முன்பை விட மிகவும் நன்றாக இருந்தார். எனது அன்பான நைட்டிங்கேலே, என்னுடனேயே நீ தங்கிவிடு. உனக்கு பாட வேண்டும் என்று தோன்றினால் மட்டும் பாடு. உன்னை பாட சொல்லி நாங்கள் வற்புறுத்த மாட்டோம். இல்லை எங்கள் அரசே, நான் அரண்மனையில் வாழ முடியாது. நான் உங்களை பார்க்க விரும்பும் போதெல்லாம் வருவேன். நான் அருகில் ஒரு கூட்டை கட்டி இருக்கிறேன். எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் என்னை அழைக்கலாம். வந்து உங்களுக்காக பாடுவேன். என் பாடல்களால் நான் ராஜ்யத்தை பற்றின எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்வேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். சொல். நான் உனக்கு என்ன சத்தியம் செய்ய வேண்டும்? உனக்கு தேவையானதை கேள். நான் உங்களுக்கு ராஜ்யத்தை பற்றி அனைத்தையும் சொல்கிறேன் என்று நீங்கள் யாரிடமும் கூறக்கூடாது. ஒப்புக்கொள்கிறீர்களா? கூற மாட்டேன், ஒப்புக்கொள்கிறேன். இதை கூறிக்கொண்டே நைட்டிங்கேல் அங்கிருந்து பறந்து போனது. பறவைகளை கூண்டிலேயோ அடைத்தோ வைக்க முடியாது என்பதை அப்போதுதான் அரசர் உணர்ந்தார். அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு அவர்களுக்கும் உரிமை உண்டு. யாரையும் அடிமைப்படுத்த முடியாது. சுதந்திரமாக பறந்து மரங்களிலும் காடுகளிலும் பாடும்போதுதான் பறவைகள் அழகாக இருக்கும். அதுதான் அவர்களின் சொந்த வீடு. மாளிகைகளோ அல்லது மனித வீடுகளோ அதன் இருப்பிடம் அல்ல. சிறிது நேரத்திற்கு பிறகு மந்திரி அரசரை பார்க்க வந்தபோது மன்னர் படுக்கையில் இல்லாமல் ஜன்னல் அருகில் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தார். அனைவருக்கும் இந்த நற்செய்தியை அறிவிக்க பிரதம மந்திரி விரைந்தார். முழு ராஜ்யமும் மகிழ்ச்சி அடைந்தது.